ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதோட இன்டென்ஷன் என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனா மதிக்கணும் அப்படின்றது இதோட இன்டென்ஷனே இதுதான் இருக்கும். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போது உங்களோட என்னென்னலாம் உங்களோட மனித உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கோ அது உங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது. இது ரெண்டையும் மையமாக வச்சு தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை கோவிலுக்குள்ளே நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரை நீ கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்றது மனித உரிமைகள் மீறல் தான். ஒருத்தர் தான் கோவிலுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறாரு, பட் அவரை வந்து கோவிலுக்குள்ளே விட மாட்டாங்க, நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் மனித உரிமைகள் மீறல் தான். ஸோ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே மனித உரிமை மீறல்களுக்குள்ள தான் வரும். ஸோ இப்படி மீறல்கள் நடக்கும்போது நம்ம எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மனித உரிமைகள் கமிஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு வீடு வசதி எதுவுமே உங்களுக்கு இல்லை, பட் அந்த புறம்போக்கில் நீங்கள் சாதாரண ஒரு டென்ட் போட்டு நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட உரிமை. அந்த டென்ட்லேயே வந்து கவர்மெண்ட் வந்து ஓகேப்பா அப்படி இடம் இல்லாமல் இருக்க இந்த இடத்த நீனே வச்சுக்கோ உனக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களோட உரிமம். ஸோ உரிமை இங்கே வந்து உரிமமாக மாறுது, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக மாறுது. ஸோ உங்களோட உரிமைகளுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குற இந்த கவர்மெண்ட்டு, இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் தான் அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது உங்களுக்கான பாதுகாப்பும் நிவாரணங்களும் இந்த அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. ஸோ எதெல்லாம் இப்போ மனித உரிமைகள் கீழே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனித உரிமைகள் அமைப்பு எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆக்சுவலி மாநில, அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு மாதிரியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு பாதிப்பு நடக்கும்போது நீங்கள் புகார் கொடுக்குறது ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த 2 ஆப்ஷன் மூலமும் நீங்கள் புகார் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ எதெல்லாம் மனித உரிமைகள் கீழே வரும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ கணவன் மனைவியை அடிச்சிட்டாங்க, ஒரு மனுஷனை துன்புறுத்தலாம். இன்னொன்று, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற இடத்துல பார்த்தா பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவும் விழுந்துருச்சு, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆகுது. இப்போ அந்த மனிதனை வந்து கொலை பண்ணுற முயற்சியில் அந்த மாதிரி ஈடுபட்டுருக்கான். ஸோ இது எல்லாமே மனித உரிமைகள் மீறல் தானே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆக்சுவலி இது வராது. ஏன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கொடுக்கிட்ட வந்துடும். இந்த கரப்பாம்பூச்சி சாப்பிட்டு இருக்கும்போது கரப்பாம்பூச்சி பள்ளி விழுகிறது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் புக்கில் வந்துடும். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு இருக்கு. அப்போ மனித உரிமைகள் ஆணையம் எதைத்தான் நோக்குது, எதை நோக்கி பயணம் பண்ணுது, அது யாருக்காக அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் அவங்க கடமையை செய்ய தவறும் போது, அரசு ஊழியர்களால காமன் மேன், அதாவது பொதுமக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது, அரசு ஊழியர்களால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு நெருக்கடி, ஒரு பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது மனித உரிமைகள் வாண்டடா வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாத்தான்குளம் விசாரணை அந்த விஷயத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தந்தை மகன் 2 பேரையுமே அந்த காவல் நிலையத்தில் வச்சு விசாரணைன்ற பேரில் 2 பேருமே அங்கே இறந்துருப்பாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ நியூஸ் வந்து இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி நம்ம எல்லாருக்குமே அது கொடுத்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் ஆணையம் இவங்க உள்ளே வந்ததுனால தான். இதுவே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களோட உரிமை அதுதான். போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு குற்றத்தை வந்து அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி தான் வாங்க முடியும். இப்போ திருடன்ட்ட போய் நீ திருடினியாப்பா, நீ திருடலையாப்பா, சரிப்பா நீ திருடிட்டப்பன்னு எழுதிக்கிது அப்படின்னு மெதுவாக சாந்தமாக பேச முடியாது. அவங்க கொஞ்சம் வயலன்ஸாக கொஞ்சம் அதட்டி மிரட்டி பேசுகிற மாதிரியான பொசிஷனில் தான் அவங்க இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அது திருடனுக்கு வேணால் சரியாகவே தவிர திருடாத நல்லவங்களுக்கு அது போகாது இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அவங்க அந்த மாதிரி இறந்து போகிறாங்க, அவங்க வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து காவல் நிலையத்தில் வச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த வந்து மனித உரிமைகள் ஆணையம்ன்றது இயங்கிக்கிட்டு வருது. ஸோ அந்த சாத்தான்குளம் கொலை வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்களோட டியூட்டி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். பட் இந்த மனித உரிமைகள் இருந்ததுனால தான் ஏன் அப்படி ஆச்சு, என்ன உங்களுக்கு விசாரணைன்றது வந்து இந்த மாதிரி அடிக்கிறது துன்புறுத்துறது கிடையாது அப்படின்ற ஒரு அகெயின்ஸ்டாக நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இது வந்து ரொம்ப பிரபலமாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருந்தது அந்த ஒரு வழக்குன்னு சொல்லலாம். ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவங்க வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செஞ்சுட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காம அவங்க காவல் நிலையத்திலேயே வச்சுட்டு அவங்க வந்து துன்புறுத்துறது, இல்லை செய்யாத குற்றத்தை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றது, இது எல்லாமே மனித உரிமைகள் வந்து மீறதுக்காக வந்து மனித உரிமைகள் ஆணையம் வந்து உள்ள வரும். ஸோ இதுதான் மனித உரிமைகள் ஆணையத்தோட மெயின் தீம் அண்ட் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வேல ஆர்டிகல்ஸ் 21 இன்வால்வ் ஆகுது, இது வந்து 1993 வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ரொம்ப விரும்பலை. ஸோ
காமன் மேனாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்றதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை மனித உரிமைகள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் எப்படி ஆன்லைனில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே எண்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமாக இல்லாமல் வேறு உங்களுக்கு ஏதாவது லீகல் குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது, எந்த ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் கேட்குற நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். இதில் வந்து விக்டிம் டீட்டெயில்ஸ் வந்து செல்ஃப்ன்றது நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே கொடுக்கலாம். அப்படி இல்லை வேறு ஒரு ஆளுக்கு பதிலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. இன்சிடென்ட் எங்கே நடந்துச்சு, அதோட டேட்டு, அதோட கேட்டகரி, இது மாதிரி அது எந்த ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட், இது மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் போடலாமா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து விக்டிமோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி உங்களுக்கு வெல்லிங்காக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு உமன் பண்ணுறீங்க, இல்லை உமன் ஹராஸ்மெண்ட்க்கு சம்மந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க. உங்களோட கம்ப்ளைண்ட் அங்கே வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆஃபீஸர் எடுத்துப்பாங்க.